அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் ஊடல் உவகை குறள் எண் 1323. புலத்தலின் புத்தேள் நாடு உண்டோ நிலத்தோடு நீர் இயைந்தன்னார் அகத்து மண்ணும் தண்ணீரும் இரண்டர கலப்பது போன்று அன்பு உடைய தம்பதி இடையில் தோன்றும் ஊடலை விட சொர்க்கம் உண்டோ? Is there better heaven than the love fight among the couple who have love like the mixture of water and soil? துழிப்பா, சொர்க்கம் என்பது எங்கே? செம்புல பெயர் நீர்போல் கலந்த அன்புடை நெஞ்சம் கொண்ட தம்பதி ஊடல் அங்கே. சொர்க்கம் என்பது எங்கே? செம்புல பெயர் நீர்போல் கலந்த அன்புடை நெஞ்சம் கொண்ட தம்பதி ஊடல் அங்கே. இதற்கு கவிப்பேரரசு என்ன சொல்கிறார் பார்ப்போம். நீயும் நானும் நிலமும் நீரும் போல இருவர் என்று ஆகாதபடி இயைந்து விட்டோம். இணையறதுக்கும் இயைந்து போறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இணையறதுனா ரெண்டு சேரலாம், கூட்டணி மாதிரி அப்புறம் எப்ப வேணா பிச்சுக்கலாம். ஆனா இயைந்து போறதுனா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கலந்து போயிடுறது. நமக்குள் ஊடலால் ஒரு மின்பம் இருக்கிறதே, அது வேற எந்த உலகத்திலும் வேறவர்க்கும் வாய்ப்பதுண்டோ அப்படின்னு கேட்கிறார். இந்த மண்ணுல நீர் பெய்யுதுங்க, மழை நீர் பெய்யுது. அது செம்மண்ணாக இருந்தா அந்த மழை நீரும் செம்மண்ணும் சேர்ந்து ஒரு ஜேராக மாறிவிடும். களிமண்ணில் பெய்தால் களிமண் சேராக மாறிவிடும். கரிசல் மண்ணில் பெய்தால் அப்படித்தான், வண்டல் மண்ணில் பெய்தால் அப்படித்தான், பாலைவனத்தில் பெய்தால் அதுக்கு தகுந்த மாதிரி மாறிடும். கடலோரத்தில் இருக்கிற மணல்ல பெஞ்சா அது ரெண்டும் ஒன்னாவே கலக்காது, கொஞ்சம் சுதசுதன் இருக்கும், அவ்வளவுதான். அப்ப அந்த நிலத்துக்கு தகுந்தபடி அந்த நீர் மாறிவிடுகிறது. சில இடங்களில் நம்ம ஆழ்துளை கிணறுல போடும்போது அந்த தண்ணீர் மிகவும் சுவையாகவும், சில இடங்களில் மிகவும் உப்பாகவும் இருப்பதற்கு காரணம் என்னன்னா அந்த நிலத்தினுடைய தன்மை தான், நீரினுடைய தன்மை அல்ல. அப்போ அந்த நிலமும் நீரும் ஒன்றாக சேர்ந்து விடுவதால் அதுக்கப்புறம் பிரிக்க முடியுமா? இப்ப சேர் இருக்குதுங்க, அந்த சேத்துல நீங்க தண்ணி பிரிக்கணும்னா என்ன பண்ணலாம்? சூரிய ஒளியில வைக்கலாம். அந்த தண்ணி ஆவியாய் தான் சேரு திருப்பி மண்ணாகமே ஒழிய தண்ணி தனியா சேரு தனியா நம்ம பிரிக்கவே முடியாது. அதனாலதான் இந்த குறள்ல வள்ளுவர் சொல்றாரு, அந்த நிலத்தோடு நீர் எப்படி இயைந்து போச்சோ அந்த மாதிரி அன்பு ரெண்டு பேர்த்துக்கு உள்ள இருக்கும் பொழுது அவங்களுக்குள்ள ஊடல் வருது இல்லையா, அந்த ஊடல் மாதிரி இன்பம் கொடுக்கக்கூடியது எந்த சொர்க்கத்திலும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டார். ஊடலே ஒரு சொர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டார். இப்ப இது ஒரு இலக்கிய, அற்புதமான இலக்கிய பாடல் ஒண்ணு, சங்ககால பாடல் ஒண்ணு வருது. யாயும் ஞாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர் யானும் நீயும் எவ்வழி அரிதும் செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. என் தாயும் உன் தாயும் யாரு? என் அப்பாவும் அப்பாவும் யாரு? நானும் நீ இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கமா? இல்லையே. இருந்தாலும் நம்ம ரெண்டு பேர்த்துக்குள்ள செம் அண்ணில் பெய்த நீர் எப்படி கலந்து போகுதோ அந்த மாதிரி நம்முடைய நெஞ்சங்கள் அன்பு கொண்டு கலந்து போகின்றதே அப்படின்னு அந்த சங்ககால பாடல் சொல்லும். இத ரெண்டு இடத்துல அற்புதமா பாடல் எழுதியிருக்காங்க. ஒன்னு வாலி, நிலவிடம் வாடகை வாங்கி விழி வீட்டினில் குடி வைக்கலாமா, நாம் வாழும் வீட்டுக்குள் வேறாரும் வந்தால் தகுமா, தேன்மழை தேக்கு நீதான் உந்தன் தோள்களில் இடம் தரலாமா, நான் சாயும் தோள் மேல் வேறாரும் சாய்ந்தால் தகுமா, நீரும் செம்புலச் சேரும் கலந்தது போலே கலந்தவர் நாம், முன்பே வா என் அன்பே வா, ஊனே வா உயிரே வா, பூவாய் பூப்போம் வா என்று தம்பி சூர்யா அவர்களும் பூமிகா அவர்களும் சில்லுன்னு ஒரு காதல், அருமையான படம், சில்லுன்னு இருக்கிற படம், அந்த படத்துல பாடிட்டு வருவாங்க. ஏஆர் ரஹ்மான் இசையில ஸ்ரேயாஸ் கோயலும் நரேஷ் ஐயரும் பாடியிருப்பாங்க. அந்த செம்புல பெயர் நீர் கலந்ததை வாலிங்க எடுத்து கையாண்டிருக்காரு. இதையே கவிப்பேரரசு ஒரு கவிதைகள் கையாண்டிருக்காரு. இப்ப சில பேர் பேசி திடுறாங்க இல்லையா, அவர் ஒரு கவிஞரே இல்லைன்னு. ஒரு திரைப்பட பாடல்ல எப்படி சங்ககால பாடல்களை கொண்டு கவிதை படைக்க முடியும், புது கவிதையை படிக்க முடியும்னு கவிப்பேரரசு சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ற மாதிரி. யாயும் யாயும் யாராகியரோ நெஞ்சில் நின்றதென்ன, யானும் நீயும் எவ்வழி அரிதும் உறவு சேர்ந்ததென்ன, ஒரே ஒரு தீண்டல் செய்தாய் உயிர் கொடி பூத்ததென்ன, செம்புலம் சேர்ந்த நீர் துளி போல் அன்புடை நெஞ்சம்
கலந்ததென்ன நறுமுகையே நறுமுகையே நீ ஒரு நாழிகை நில்லா என்று அற்புதமான கவிதை. கேட்டு பாருங்க. இருவர் என்ற படத்தில் உன்னிகிருஷ்ணனும் பாம்பே ஜெயஸ்ரீ பாடியிருப்பாங்க ஏஆர் ரஹ்மான் இசையில. இந்த 2 பாடலுமே அந்த செம்புல பெயல் நீரை பற்றி தாங்க சொல்லுது. அப்படி அன்பு உள்ள தம்பதிகளுக்கிடையே தோன்றும் ஊடல்தான் சொர்க்கமே அப்படிங்கிறார் வள்ளுவர். புலத்தலின் புத்தேல் நாடு உண்டோ நிலத்தோடு நிறையந்தன்னார் அகத்து நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராம செல்வரங்கம், ரிஷி நேத்ராலயா வழிகடமை, சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, கணதிபாளையம் நாளோட நன்றி. டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.